பொங்கலையொட்டி நம்ம தமிழக அரசு தற்போது ரேஷன் கடைகள் மூலியமா அரிசி, சர்க்கரை, கரும்பு உள்ளிட்ட பொங்கல் தொகுப்பு மக்களுக்கு இலவசமா தமிழக அரசு தற்போது விநியோகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா கடந்த வருடம், அதுக்கு முன்னாடி வருடம் எல்லாம் மக்களுக்கு இலவசமா 1000 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருந்த நம்ம தமிழக அரசு இந்த முறை அந்த 1000 ரூபாய் மக்களுக்கு தராததால தற்போது தமிழக மக்கள் எல்லாருமே மிகப்பெரிய அளவில் கொந்தளிச்சு போயிருக்காங்க. முக்கியமா பொங்கல் தொகுப்பு 1000 ரூபாய் கூட தர வேண்டாம், அட்லீஸ்ட் ஒரு 500 ரூபாய் கூட தராத முதல்வர், நீ எல்லாம் ஒரு முதல்வரா அப்படின்னு மு.க. ஸ்டாலின் அவர்களை தற்போது ஒரு வயதான பாட்டி கடுமையாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை இப்ப திட்டி தீர்த்திருக்காங்க. சோ அவங்க அந்த வீடியோல அப்படி என்னதான் பேசியிருக்காங்க அப்படிங்கறத நீங்களும் பாருங்க. எடப்பாடி ஐயா 2500 ரூபாய் கொடுக்கறேன்னு என்னாரு, நீ 5000 ரூபாய் கொடுக்கறேன்னு சொன்னீங்க. மு.க. ஸ்டாலின் கொடுக்கற நீ இந்த மக்களுக்கு என்ன பண்ணிக்கிற? இத ஒரு 500 ரூபாய் கொடுக்க உனக்கு தகுதி இல்லையா? உனக்கு தகுதி இல்லையா? எதுக்கு ஜெயிச்ச? இந்த மக்களுக்கு கொடுக்குற இன்னும் 1 கிலோ சக்கரை, 1/2 கிலோ அரிசி கேட்டாங்க, ஏற்கனவே கிடக்குறோம் இருக்கிறோமா? நீ ஒரு ஜெயிச்சியா? நீ எதுக்கு வந்த? நீ எதுக்கு வந்த? ஏழை மக்களை வாயில் அடிக்க வந்த? ஏழை மக்கள் எதுக்கு வந்த? நீ ஏழை மக்கள் தலையில துணி போட்டு கிடக்கலாம். நீ நம்ம ஜெயிச்சு வரல வந்தியா? எதுக்கு வந்த? நீ இந்த 1000 ரூபாய் வரல. உன்ன எனக்கு இந்த 1000 ரூபாய்க்குள்ள எல்லாருக்கும் கொடுக்குற. இந்த 1000 ரூபாய் உன்ன எனக்கு வரலையா? உங்க 7 மக்களுக்கு வரல. என்ன உன்னால முடிஞ்ச